நடு சாமத்தில சாமந்தி பூவாழ சத்துது என் நெஞ்ச உசுப்புது. நல்ல ராத்திரியில் பூத்திரிதான் பார்த்து ரசிக்குது, கட்டில் பாடம் ருசிக்குது. இந்த மாலை மயக்கந்தான் அதிகால வரைக்கும் தான். அன்பு கூட்டல் கணக்குதான் சொல்லி காட்டு எனக்குதான். முதன் முதலா விதவிதமா சுகமோ நடு சாமத்தில சாமந்தி பூவாழ அசத்துது என் நெஞ்ச உசுப்புது. சித்திரம் போல் நீயும் மின்ன சில்மிஷமும் நானும் பண்ண ஆனந்த குளத்தினிலே அலையடிக்கிற காலம். உன்னை எண்ணி ஏங்கி இருந்தேன், உன்னிடத்தில் என்னை இழந்தேன். கண்ணிரண்டும் பூத்து கிடந்தேன், கட்டில் வர காத்து கிடந்தேன். வாலிபம் தவம் இருந்த வேளை வந்ததையா, இள மனசு இனி உனத்தான் விடுமோ. நடு சாமத்தில சாமந்தி பூவாழ சத்துது என் நெஞ்ச உசுப்புது. நல்ல ராத்திரியில் பூத்திரிதான் பார்த்து ரசிக்குது, கட்டில் பாடம் ருசிக்குது. முன் கதவ தாப்பா போட மல்லியப்பு வாசம் கூட மாப்பிள்ள மனசுக்குள்ள மடை திறந்தது ஆசை. அங்க இங்க கிள்ள கிள்ள ஆசையில துள்ள துள்ள வீட்டுக்கு வெளியே செல்லும் வளகுலுங்கிடும் ஓசை. என்ன செய்ய வேகம் வருது, உன்னை அள்ள மோகம் வருது. வஞ்சி பொண்ணு வாழ குறுத்து வித்தைகளை கட்டுப்படுத்து. போதைய கிளப்புதடி பூவே உன் வனப்பு. விரல் நுனிதான் உடல் முழுதும் படுமோ. நடு சாமத்தில சாமந்தி பூவாழ சத்துது என் நெஞ்ச உசுப்புது. நல்ல ராத்திரியில் பூத்திரிதான் பார்த்து ரசிக்குது, கட்டில் பாடம் ருசிக்குது. இந்த மாலை மயக்கந்தான் அதிகால வரைக்கும் தான். அந்த கூட்டல் கணக்குதான் சொல்லி காட்டு எனக்குதான். முதன் முதலா விதவிதமா சுகமோ. நடு சாமத்தில சாமந்தி பூவாழ சத்துது என் நெஞ்ச உசுப்புது. நல்ல ராத்திரியில் பூத்திரிதான் பார்த்து ரசிக்குது, கட்டில் பாடம் ருசிக்குது. கொஞ்சம் கவலையா இருக்குது. அப்பா எதுக்குப்பா என்ன நினைச்சு வருத்தப்படுறீங்க? நீங்க ஆசைப்பட்டீங்க, அதனால நான் இன்ஜினியர் படிச்சேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான்ப்பா நடந்துக்கிறேன். அப்புறம் எப்ப உங்க மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? அப்படி இல்லம்மா, உனக்கு இப்பவே வயசு 25 ஆகுது. காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணலைன்னு
ஊர்ல ஒரு சொல்லு வருமா, அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் நடந்துக்கணும். ஏப்பா நான் உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு பாரமா இருக்கா? கல்யாணத்துக்கு பெண்ண அவசரம். கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா நடக்க வேண்டிய இடத்துல எல்லாம் நடக்கும். நீங்க மனசு போட்டு ஒரி பண்ணிக்காதீங்கப்பா. லதா, எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அழகு இருந்தாலும் வரப்போற பொண்ணு வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும்னு தான் இந்த கால பசங்க விரும்புவாங்க. அப்படி இருக்க நீ கல்யாணமே வேலைக்கே போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறிய, உன்னை எப்படிதான்